طه نبينا ونمال ومال العباد بدي طه نبينا يا حمام المدينة سلم على نبينا يا حمام المدينة سلم على نبينا ونمال ومال العباد بدي طه نبينا ونمال ومال العباد بدي طه نبينا أصبحنا في مكة نسير على أصوات التكبير أصبحنا في مكة نسير على أصوات التكبير لما شاهدنا الأنوار لما شاهدنا الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله تبارك وتعالى بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம் அல்ஹம்துலில்லாஹ் அவன் தனித்தவன் இணை துணையற்றவன் தன் அல்லாதோர் வணங்கப்படுவதை எப்பொழுதுமே இருக்கின்ற ஒரே நாயகன் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடியார் திருத்துதருமாக இருக்கின்றார்கள் என்று சாட்சி கூறுகின்றேன் ஸலவாத்தும் ஸலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கையை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபீகள் கியாமத் வரை அன்னாருடைய வாழ்க்கையை பின்பற்றக்கூடிய அனைத்துலக முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மாளிகையில் வீட்டிற்கும் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எவைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு நம்மை பணித்திருக்கின்றார்களோ அவைகளை எங்களுடைய வாழ்க்கையில் இயன்ற அளவு எடுத்தும் எவைகளை விட்டு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை முற்றுமுழுதாக தவிர்த்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தை செய்து கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைய குத்பாவில் மறுமை வெற்றியை நோக்கிய மனிதனின் போராட்டம் என்ற தலைப்பில் ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பி வாழக்கூடிய எந்த ஒரு முஸ்லிமாக இருந்தாலும் தான் மறுமையில் வெற்றி பெற வேண்டும், மறுமை வெற்றியை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருடைய உள்ளத்திலும் ஆழமாக பதிந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த உலகத்திலே அல்லாஹ்வை நம்பி வாழக்கூடிய எந்த ஒரு மனிதனிடத்தில் கேட்டாலும் சரி, அந்த மனிதன் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பவனாக இருந்தாலும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவுக்கு மாற்றமாக விதத்தான காரியங்களை செய்யக்கூடியவனாக இருந்தாலும் சரி, அதே நேரத்திலே விபச்சாரம் செய்பவனாக இருந்தாலும் சரி, மதுபானம் அருந்தக்கூடியவனாக இருந்தாலும் சரி, தொழாதவர்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இபாதத்துமே செய்யாத மனிதராக இருந்தாலும் சரி, தன்
தன்னை முஸ்லிம் என்று சொல்லக்கூடியவரிடத்திலே மரணத்துக்கு பின்னால் நீங்கள் எதை விரும்புகிறீர்கள் என்று கேட்டால், அவர் இருக்கின்ற நிலையில் இருந்து கொண்டே அவர் செய்கின்ற பாவகாரியங்களை செய்து கொண்டே அவர் என்ன சொல்வார் என்று சொன்னால், நான் மறுமையில் வெற்றி பெற வேண்டும், அல்லாஹ் மறுமையில் எனக்கு சொர்க்கத்தை தர வேண்டும் என்ற அந்த பதிலைத்தான் நாம் எதிர்பார்க்க முடிகின்றது. ஆனால் அந்த மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்ற அந்த ஆசை இருக்கிறதே தவிர அதற்கான காத்திரமான செயல்பாடுகள், அதற்கு தேவையான நன்மையான காரியங்கள், அதற்கு தேவைக்கேற்ற மாதிரி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்ன பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது என்பது பெரும்பாலான மனிதர்களிடத்திலே இல்லாமல் இருப்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஆனால் இஸ்லாமிய மார்க்கமோ ஒரு மனிதனுடைய மறுமை வெற்றிக்கு தேவையான அனைத்து அம்சங்களையும், ஒரு மனிதன் மறுமையில் எப்படியெல்லாம் வெற்றி பெற முடியுமோ அந்த மாதிரியான காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனுக்கு இலேசான முறையில் காட்டிக் கொடுத்திருப்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாம் மிக இலகுவாக அந்த வழிமுறைகளை காட்டியிருந்தும் கூட மனிதர்கள், அல்லாஹ்வை நம்பி வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும், பெரும்பாலான முஸ்லிம்கள் அந்த காரியங்களை செய்ய தவறிவிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதற்கு மாற்றமாக அவர்கள் பாவ காரியங்களிலே ஈடுபட்டுக் கொண்டு அல்லாஹ்வுக்கு விருப்பமில்லாத செயல்பாடுகளை செய்து கொண்டு மறுமையில் வெற்றி பெறுவதை அவர்கள் ஆதரவளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு, ஒரு மனிதனுடைய மறுமை வெற்றிக்கு தேவையான விடயங்களை எப்படியெல்லாம் சொல்லித் தருகிறார்கள் என்பதை பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள், மன் லகியல்லாஹ லா யுஷ்ரிக் பிஹி ஷையா தஹலல் ஜன்னah. யார் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை, எந்த ஒரு மனிதன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை அவனுக்கு எந்த ஒன்றையும் இணை வைக்காத நிலைமையில் சந்திப்பாரோ அந்த மனிதர் சுவனம் நுழைந்து விட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். இது புகாரிலே 1919வது ஹதீஸாக நீங்கள் பார்க்கலாம். அதே போன்று இன்னொரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள், மன் மாத்த லா யுஷ்ரிக் பில்லாஹி ஷையன் தஹலல் ஜன்னah. யார் ஒரு மனிதர் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத நிலையில் மரணிக்கிறாரோ அவர் சுவனம் நுழைந்து விட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். இதுவும் புகாரிலே 357வது ஹதீஸாக பார்க்கலாம். அப்படி என்றால் இந்த ரெண்டு ஹதீஸிலே நமக்கு சொல்லக்கூடிய தகவல் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத நிலையில் ஒரு மனிதன் மரணிக்கிறார் என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத நிலையில் மறுமையிலே அல்லாஹ்வை ஒரு மனிதன் சந்திப்பார் என்று சொன்னால் அவன் நிச்சயமாக சுவனம் நுழைந்து விட்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். அப்படி என்றால் இதிலே மிக முக்கியமான
சொல்லி காண்பிக்கிறார்கள். அடுத்ததாக ஒரு மனிதன் மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு அம்சத்தை சொல்கிறார்கள். பாருங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே, நாமெல்லாம் மரணத்தை நம்பி வாழக்கூடியவர்கள், மரணம் என்று ஒன்று இருக்கிறது என்று நம்பி வாழக்கூடியவர்கள். ஆனால் அந்த மரணத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் தாயுடைய கருவறையிலே இருக்கும் பொழுதே அதை நிர்ணயித்து விட்டான். நம்முடைய மரணங்கள் எல்லாம் நாம் எப்பொழுது மரணிக்கப் போகிறோம், எந்த இடத்தில் மரணிக்கப் போகிறோம், எந்த மாதிரி மரணிக்கப் போகிறோம் என்பதை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நானும் நீங்களும் தாயுடைய கருவறையிலே இருக்கும் பொழுதே அந்த கருவறை வாழ்க்கையிலே வைத்து அல்லாஹ் நிர்ணயித்து விட்டார். அதே போன்றுதான் ஒரு மனிதனுடைய மறுமை வெற்றி என்பது அவனுடைய அந்த கடைசி நிமிடத்தை வைத்து தான் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மரணம் என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று என்பதை நாங்கள் நம்புகிறோம். அது எந்த நேரமாக இருந்தாலும் நம்மை வந்து அடையத்தான் போகிறது என்று நம்புகிறோம். இதை விட மிக முக்கியம் என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே நம்முடைய அந்த உயிர் பிரியக்கூடிய தருவாய், அந்த உயிர் பிரிகின்ற நேரம் எப்படி இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமானதாக அம்சமாகவும் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள், மன் ஃபாரக ரூஹுல் ஜஸத வ ஹுவ பரீஉம் மின் ஸலாஸ் தஹல் ஜன்னah அல் கிப்ர் வல் குலூல் வத்தைன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மூன்று விஷயங்கள் இல்லாத நிலையில், மூன்று காரியங்கள் இல்லாத நிலையில் ஒரு மனிதனுடைய ரூஹ், ஒரு மனிதனுடைய உயிர் அவருடைய உடம்பிலிருந்து பிரியுமாக இருந்தால் அந்த மனிதன் சுவனம் நுழைந்து விட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். அதிலே முதலாவது சொல்கிறார்கள் என்ன தெரியுமா? அல் கிப்ர், பெருமை. இந்த பெருமை என்பது ஒரு மனிதனுடைய உலக வாழ்க்கையில் எந்த நேரத்திலும் அவனிடத்திலே வந்துவிடக் கூடாது. காரணம் என்ன தெரியுமா? அது அல்லாஹ் தனக்கு சொந்தமான ஒரு அம்சமாக சொல்லி காண்பிக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய நானும் நீங்களும் பெருமை அளிப்பதற்கு அறிவை வைத்தோ, ஆற்றலை வைத்தோ, பணத்தை வைத்தோ, அல்லது இன்னும் உண்டான அரசியல் பலங்களை வைத்தோ பெருமை அளிப்பதற்கு அருகதை எற்றவர்கள் என்று சொல்ல வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே வாழும் பொழுது ஒரு நாள் தூக்கம் இல்லை என்றால் நம்மால் சகிக்க முடியாது. அடுத்த நாள் நம்மால் நம்முடைய வேலைகளை செய்ய முடியாது. நம்முடைய இயல்பு வாழ்க்கை அப்படியே குன்றி போய்விடும். காரணம் தூக்கமின்மை காரணமாக இருக்கிறது. ஆனால் படைத்த ரப்புல் ஆலமீன் அந்த தூக்கத்தை விட்டும் தூரமானவன். ஒரு நாள் சாப்பிடவில்லை என்றால் நம்முடைய இயல்பு வாழ்க்கை அப்படியே ஸ்தம்பித்து போகும். காரணம் என்னவென்று சொன்னால் நாம் உணவின் பக்கம் தேவையுள்ளவர்களாக இருக்கிறோம். படைத்த ரப்புல் ஆலமீன் எந்த விதமான உணவுக்கோ குடிபானத்துக்கோ தேவையற்றவனாக இருக்கிறான். இப்படி இந்த உலகத்திலே எல்லா விதமான குறைகளையும் எல்லா விதமான பலவீனங்களும் நிறைந்தவர்களாக நாம் இருக்கும் பொழுது பெருமை என்ற ஒரு அம்சத்தை நாம் நம்முடைய மனதுக்குள்ளே எடுத்துக்கொண்டால் அது அல்லாஹ்வுக்கு சொந்தமான ஒரு அம்சத்தோடு நாம் அவனோடு போட்டி போடுகின்ற மாதிரி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்கிறதாக சொல்லி காண்பிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்ன தெரியுமா? பெருமை என்பது என்னுடைய மேலாடை. அல்லாஹ் சொல்கிறான், பெருமை என்பது என்னுடைய மேலாடை. அதே போன்று கண்ணியம் என்பது அது என்னுடைய கீழாடை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் ஒரு ஆடையை உடுத்து விட்டால், ஒரு மனிதன் அவன் அணிகின்ற அந்த ஆடையை உடுத்துக் கொண்டிருக்கும் பொழுதே அந்த ஆடைக்குள்ளே இன்னொரு மனிதன் பங்கு கொள்ள முடியாது. இன்னொரு மனிதன் அந்த ஆடையை இன்னொரு மனிதனும் சேர்ந்து அந்த ஆடைக்குள்ளே புகுந்து கொள்ள முடியாது. பெருமை என்பது அந்த மாதிரி ஒன்று, அது எனக்கு சொந்தமான ஒன்று. அதிலே யார் என்னோடு போட்டி போடுகிறார்களோ நான் அவனை கடுமையாக தண்டிப்பேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதாக சொல்லி காண்பிக்கிறார்கள் என்று சொன்னால், பெருமை என்பது இந்த உலகத்திலே எந்த நேரத்திலும் ஒரு மனிதனிடத்திலே வந்துவிடக் கூடாது. அந்த நிலையில் ஒரு மனிதன் மரணித்தால், பெருமை இல்லாத நிலையில் ஒரு மனிதன் மரணித்தால் தான் அவன் மறுமையிலே வெற்றி பெற முடியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். ஆனால் இன்று நம்முடைய சமுதாயத்தவர்களை எடுத்துக்கொண்டால், நம்முடைய இஸ்லாமியர்களை எடுத்துக்கொண்டால், பணத்தை வைத்து, அறிவை வைத்து, அரசியல் பலங்களை வைத்து, அல்லது இன்னொரு பொருளாதார வசதிகளை வைத்து, வாய்ப்புகளை வைத்து இந்த உலகத்திலே பெருமை எடுத்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதே நேரத்திலே பெருமை என்றால் என்ன என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பெருமை என்றால்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள், நீங்கள் அழகாக உடுப்பது பெருமை கிடையாது, அழகாக செருப்பணிகிறீர்களே அது பெருமை கிடையாது. பெருமை என்றால் என்ன தெரியுமா? அடுத்தவர்களை ஏளனமாக கதைப்பதும் நீங்கள் உண்மையை மறுப்பதும் தான் பெருமை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், ஒரு மனிதன் 1000 ரூபாய் சேட்டை போடுகிறார், ஒரு மனிதன் ஒரு 2000 ரூபாய் சேட் போடுகிறார், ஒரு 1000 ரூபாய் செருப்பு போடுகிறார். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு மனிதர் வருகிறார், எப்படி தெரியுமா? 500 ரூபாய் சேட் போடுகிறார், 200 ரூபாய் செருப்பு அணிகிறார். இந்த மனிதர் கூடுதலாக விலை கொடுத்து அணிந்த மனிதர் அந்த குறைவான விலை கொடுத்து அணிந்த மனிதரை பார்த்து, உன்னுடைய செருப்பை விட என்னதான் பொறுமதி கூடுதலானது என்று அவனை பார்த்து ஏளனமாக நினைக்க கூடாது. என் வசதிக்கு நான் அணிகிறேன், அவன் வசதிக்கு அவன் அணிகிறான், எனக்கு இது அழகாக இருக்கிறது, அவனுக்கு அது அழகாக இருக்கிறது என்று இந்த மாதிரி ஒரு மனிதன் நினைத்தால் இது பெருமை கிடையாது. அதற்கு மாற்றமாக குறைவாக இருப்பவர்களை குறைத்து மதிப்பிடுவதுதான் பெருமை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லி காமிக்கிறார்கள். ஆனால் இன்று இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள், இஸ்லாமியர்கள் என்று தன்னை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் எல்லாம் எந்த அளவுக்கு பெருமையிலே அதாவது இருக்கிறார்கள் என்பதை நான் சொல்லி நீங்கள் தெரிய வேண்டியதில்லை. அந்த அளவுக்கு இன்று இஸ்லாமிய மார்க்கத்திலே மனிதர்கள் தரம் தாழ்த்தப்படுகிறார்கள், மனிதர்கள் ஏளனமாக பார்க்கப்படுகிறார்கள். அந்த மாதிரி நிலையிலே ஒரு மனிதனுடைய உயிர் பிரிந்துவிட்டது என்று சொன்னால் அந்த மனிதனால் சுவனத்தை ஒரு காலம் எட்டி பார்க்க முடியாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், வல்குலூல் ஏமாற்றம். ஏமாற்றம் இருக்கிறதே, இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள். இந்த ஏமாற்றம் இருக்கிற நிலையிலே அடுத்தவர்களை ஏமாற்றி பிழைத்துவிட்டு ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு பிரிகிறார் என்று சொன்னால் அவனால் மறுமையிலே வெற்றி பெற முடியாது என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமிக்கிறார்கள். அடுத்து சொல்கிறார்கள், வத்தை கடன். கடன் என்பது ஒரு மனிதனுக்கு இக்கட்டான நிலையிலே இக்கட்டான நேரத்திலே உதவுவதற்காக வேண்டி இஸ்லாம் அங்கீகரித்த ஒரு விடயம். இந்த மாதிரி ஒரு மனிதன் உதவியை பெற்றுக்கொண்டு அவனுடைய தேவையை நிறைவேற்றியதற்கு பின்னால் அந்த கடன் கொடுத்து உதவினாலே அந்த மனிதனுடைய அந்த கடனை திருப்பி கொடுக்காமல் அவனை ஏமாற்றிவிட்டு அவனுக்கு சாட்டு போக்குகள் சொல்லிவிட்டு இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார் என்று சொன்னால் அந்த மனிதனால் மறுமையில் வெற்றி பெற முடியாது. அது ஷஹீதாக இருந்தாலும் பரவாயில்லை, அவருக்கும் இதே நிலையில் தான் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமிக்கிறார்கள். சில வேளைகளிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த பள்ளி வாயிலுக்கு ஜனாசாக்கள் கொண்டு வரப்படும். அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கக்கூடிய முதலாவது கேள்வி என்ன தெரியுமா? இந்த மனிதன் உலகத்திலே ஏதாவது கடன் கொடுக்க இருக்கிறாரா என்று கேட்பார்கள். அப்பொழுது சில சஹாபாக்கள் சொல்லுவார்கள், ஆம் யா ரசூலுல்லாஹ் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் கேட்பார்கள், இவருக்கு கடனை அடைப்பதற்கு ஏதாவது பொருள்களை விட்டு சென்றிருக்கிறாரா என்று கேட்பார்கள். ஆம் என்று பதில் வந்தால் ரசூலுல்லாஹ் தொழுகை நடத்துவார்கள். இல்லை என்று பதில் வந்தால் உங்கள் சகோதரருக்கு நீங்களே தொழுவித்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடனோடு வந்த ஜனாசாக்களுக்கு தொழுகை நடத்தாமல் பிற சஹாபாக்களுக்கு தொழுகை நடத்துமாறு பணிக்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த துஆவுடைய பாக்கியத்தை இழந்த மனிதர்களாக அந்த மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள முடிகிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற நேரத்திலே கடன் இருக்கின்ற நிலையிலே, ஏமாற்றம் இருக்கின்ற நிலையிலே, பெருமை அடைந்த நிலையிலே மரணிப்பார் என்று சொன்னால் அந்த மனிதன் மறுமையிலே வெற்றி பெற முடியாது. இவைகளை விட்டும் சுத்தமாகி இவைகளை விட்டும் நீங்கி ஒரு மனிதன் இந்த உலகத்திலிருந்து சிரிக்கில்லாத நிலையிலே மரணிக்கிறார் என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு தான் மறுமையில் வெற்றி இருக்கிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக ஒரு மனிதனுடைய மறுமை வெற்றிக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு அம்சத்தை பாருங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, முஸ்லிம்களை பொறுத்தவரையிலே முஸ்லிம்களுடைய வாழ்க்கை என்பது ஒரு வரையறுக்கப்பட்டது, ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் முஸ்லிம்களுடைய வாழ்க்கை. அது எல்லா விடயத்திலையும் அப்படித்தான். அது உடையாக இருந்தாலும் சரி, உணவாக இருந்தாலும் சரி, அல்லது பழக்க வழக்கங்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் முஸ்லிம்களுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையிலே அது ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே அடங்கி இருக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை. அதே போன்றுதான் முஸ்லிம்களுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையிலே அவர்களுடைய பேச்சிலையும் சில கட்டுப்பாடுகளை இஸ்லாம் நமக்கு வைத்திருக்கிறது. ஒரு மனிதனை பொறுத்தவரையில், ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவன் காணுவதை, அவன் கேட்பதை,
ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம், அவன் நினைத்ததை பேசிவிட முடியாது, அவன் கண்டதை பேசிவிட முடியாது, கேட்டதை கேள்விப்பட்டதை எல்லாம் அவன் நினைத்தவாறு பேசிவிட முடியாது. அந்த பேச்சுக்கும் இஸ்லாம் ஒரு வரையறை வைத்துத்தான் இருக்கிறது. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்ன தெரியுமா? உங்களுக்கு மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்றால் நீங்கள் இரண்டே விடயங்களை செய்து வாருங்கள். உங்களுக்கு சொர்க்கத்தை எடுத்து தருவது, உங்களுக்கு சொர்க்கத்தை பெற்று தருவது என்னுடைய பொறுப்பு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் ரெண்டே விஷயங்கள் செய்யுங்கள். என்ன தெரியுமா? உங்களுடைய மர்மஸ்தானத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது உங்களுடைய நாவை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் அப்படி செய்வீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நான் சொர்க்கத்தை எடுத்து தருவதற்கு பொறுப்பாக இருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய உடம்பிலே இருக்கக்கூடிய நாவை சிறிய ஒரு உறுப்பாக இருந்தாலும் பல கிலோக்கள் இடையுள்ள நம்முடைய உடம்பையே நரகத்துக்கு எடுத்துச் செல்வதற்கு இந்த நாவு சிறிய இடையுள்ள சிறிய அளவு பாரமுள்ள இந்த நாவு காரணமாக இருக்கிறது என்பதை நாங்கள் ஹதீஸுகளிலே தெளிவாக பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் இந்த ரெண்டு விடயங்களையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு சொர்க்கத்தை நான் எடுத்து தருகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மறுமை நாளையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாரணையுடைய அந்த மன்றம் முடிந்ததற்கு பின்னால் இன்னொரு விதமான விசாரணைக்கு எடுத்துச் செல்வான். ஆரம்பமான விசாரணை எதை பற்றி என்று சொன்னால் அடியானுக்கும் படைத்த ரப்பல் ஆலமீனுக்கும் தொடர்புபட்ட காரியங்களே தான் விசாரணை நடக்கும். இரண்டாவது விசாரணை எதை பற்றி தெரியுமா? மனிதனுடைய உரிமைகள் சம்பந்தப்பட்டது. அதிலே ஒரு மனிதன் அவருடைய நாவினால் இன்னொரு மனிதனை நோவித்திருந்தால் அதற்காகவும் பணிந்திருக்க வேண்டிய ஒரு கட்டமாக ஒரு விசாரணைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மக்களை எல்லாம் அழைத்து செல்வார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். எனவே இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒரு முஸ்லிம் நான் மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்றால், நான் மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது என்று சொன்னால் அந்த மனிதன் தன்னுடைய நாவை பேணிக் கொள்ள வேண்டும். அப்படி பேணினால் அவனுக்கு மறுமையிலே வெற்றி இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதனுடைய மறுமை வெற்றிக்கு பல அம்சங்களை சொல்லி காண்பிக்கிறார்கள். அதிலே முக்கியமான சில விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே அதை நாம் சாதாரணமாக நினைத்திருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மறுமையுடைய நாள் நெருங்க மறுமையுடைய அடையாளங்கள் பல இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அதிலே ஒரு அடையாளமாக சொல்கிறார்கள், மறுமையுடைய நாள் அன்பிக்க மனிதர்கள் சலாத்தை எப்படி வைப்பார்கள் தெரியுமா? சலாத்தை எப்படி சொல்வார்கள் என்று சொன்னால், தான் நினைத்தவர்களுக்கு, தான் விரும்பியவர்களுக்கு, அல்லது தன்னுடைய அந்த கொள்கையை சார்ந்தவர்களுக்கு, தன்னுடைய அமைப்பிலே இருப்பவர்களுக்கு மாத்திரம் சலாத் சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அப்படி இருந்தால் அது மறுமையுடைய அடையாளம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். ஆனால் சலாத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய மறுமை வெற்றிக்குள்ள உடைய அடையாளமாக ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள். எப்படி என்றால் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், யா அய்யுஹன் நாஸ், மக்களே, அஃஷுஸ் ஸலாம், நீங்கள் சலாத்தை பரப்புங்கள். இன்னொரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு மனிதர் உங்களுக்கு சலாம் சொன்னால் அவருக்கு நீங்கள் பதில் சலாம் சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இரண்டாவது சொல்கிறார்கள், வஅதீமுத் தஆம், உணவு கொடுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். மூணாவது சொல்கிறார்கள், உங்களுடைய குடும்பத்தவர்களை நீங்கள் சேர்த்து நடந்து கொள்ளுங்கள். அதே நேரத்திலே வஸல்லு பில்லைல் வன்னாசு நியாம், மக்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கிற நேரத்திலே, இந்த உலகமே அமைதியாக இருந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே, மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே நீங்கள் எழுந்து நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள். அந்த நேரத்திலே நீங்கள் ததுகுல் ஜன்னத பிஸலாம், ஈடேற்றமாக நீங்கள் சுவனத்திலே இருப்பீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாத்தை மிக முக்கியமாக சொல்லி காட்டுகிறார்கள். ஆரம்பமாக சலாத்தை சொல்கிறார்கள், நீங்கள் மக்களுக்கு சலாத் சொல்லுங்கள், அதிகமாக சலாத்தை பரப்புங்கள், அது உங்களுடைய சுவனத்து உங்களுக்கு மறுமையிலே வெற்றி பெறுவதற்கு ஒரு காரணமாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். அடுத்து சொல்கிறார்கள், சாப்பாடு கொடுங்கள் என்று. இந்த சாப்பாட்டிலே
மிக முக்கியமான சில அம்சங்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே. சாப்பாடு கொடுங்கள் என்று சொல்கிறார்கள். இன்னொரு ஹதீஸிலே வருகிறது எப்படி தெரியுமா? சாப்பாடுக்கு நீங்கள் அழைக்கப்பட்டால் நீங்கள் அதுக்கு பதில் சொல்லுங்கள். அப்படி என்றால் உங்களை சாப்பாட்டுக்கு கூப்பிட்டால் நீங்கள் அதுக்கு போய் கலந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இதிலே நம்முடைய முஸ்லிம் சமுதாயம் பல விஷயங்களிலே தவறாக புரிந்து கொள்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், ஒரு மனிதர் சாப்பாட்டுக்கு கூப்பிட்டால் அந்த மனிதனுடைய சாப்பாட்டுக்கு போக வேண்டும் என்று உங்களுடைய பள்ளி வாயில்களிலே பயானிலே சொல்லப்படுகிறது, வானொலிகளிலே சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் சாப்பாட்டுக்கு கூப்பிட்டால் போய்த்தானே ஆக வேண்டும் என்ற ஒரு வாதத்தை வைத்துக் கொண்டு எல்லா விதமான சாப்பாடுகளையும் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படித்தான் சில பேர் என்ன செய்வார்கள் தெரியுமா? ஹதீஸிலே ஒரு துண்டை பிடித்துக் கொள்வார்கள். பிடித்துக் கொண்டு அதிலே ஏதாவது அவர்களுக்கு சார்பான மாதிரி வைத்துக் கொள்வார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, சாப்பாடு கொடுங்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது. அதிலே சாப்பாடு போடுபவரும் சாப்பாட்டுக்கு அழைக்கப்படுவரும் மிக முக்கியமான சில விஷயங்களை கவனித்துக் கொள்ள வேண்டும். சாப்பாடு கொடுக்க சொல்கிறது என்பதற்காக வேண்டி, இஸ்லாம் சாப்பாடு கொடுக்குமாறு படிக்கிறது என்பதற்காக வேண்டி, என்னுடைய பாப்பா மௌத்தான 40வது நாளிலே நான் சாப்பாடு போடக்கூடாது, என்னுடைய பிள்ளை பிறந்த முதலாவது வருடத்திலே நான் சாப்பாடு போட முடியாது, அல்லது என்னுடைய பிள்ளையுடைய ஹத்னா செய்வதற்காக வேண்டி நான் சாப்பாடு போட முடியாது. அதே நேரத்திலே அந்த சாப்பாட்டுக்கு ஒருத்தர் அழைக்கப்பட்டால் அவர் என்ன பதில் சொல்வார் தெரியுமா? அவர் என்ன நியாயம் சொல்வார் தெரியுமா? சாப்பாட்டுக்கு அழைச்சா போகுமாறு இஸ்லாம் சொல்லி இருக்கிறது என்று குத்பாவிலே கத்தீப் சொன்னாரே, இமாம் குத்பாவிலே சொன்னார் தானே, அதனால் போய்த்தானே ஆக வேண்டும் என்று அந்த நியாயத்தை பேச கூடாது. வேட்டை சாப்பாட்டுக்கு அழைக்கப்பட்டால், ஹத்னா சாப்பாட்டுக்கு அழைக்கப்பட்டால், கத்த சாப்பாட்டுக்கு அழைக்கப்பட்டால், கந்தூரி சாப்பாட்டுக்கு அழைக்கப்பட்டால், மீலாதியா சாப்பாட்டுக்கு அழைக்கப்பட்டால், சாப்பாட்டுக்கு விருந்துக்கு அழைத்தால் போய் கலந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி இருக்கிறது தானே என்பதற்காக வேண்டி அதிலே எல்லாம் கலந்து கொள்வதற்கு நியாயம் தேடக்கூடாது. சாப்பாடு போடுபவர் எதற்காக போடுகிறார், சாப்பாட்டுக்கு போகக்கூடியவர் அது எதற்காக போடப்படுகிறது என்று எல்லாம் தேடி பார்த்துத்தான் போக வேண்டுமே தவிர வெறுமனே சாப்பாடு கொடுங்கள், சாப்பாட்டுக்கு அழைக்கப்பட்டால் போங்கள் என்ற வார்த்தையை வைத்துக் கொண்டு எல்லாத்தையும் போய் சாப்பிடுவதற்கு நாங்கள் ஆதாரமாக எடுத்துக்கொள்ள கூடாது என்பதையும் இந்த நேரத்திலே நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இரவு தொழுகையை மிக முக்கியமாக சொல்லி காண்பிக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரமலானுடைய காலம் வந்துவிட்டால் பலவிதமான ஆதாரங்களை பேசுகின்ற நாங்கள், அந்த காலத்திலே விழித்திருந்து தொழுகின்ற நாங்கள், ரமலான் அல்லாத காலத்திலே இரவு வணக்கங்களில் ஈடுபடுகிறோமா? ரமலான் அல்லாத காலத்திலே நாம் எல்லாம் நேர காலத்தோடு எழும்பி இரவு வணக்கத்திலே ஈடுபடக்கூடிய ஒரு பழக்கம் நம்மிடத்திலே இருக்கிறதா என்பதை நாம் எல்லாம் யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி இல்லை என்று சொன்னால் நாம் எப்படி அந்த மறுமையிலே வெற்றி பெறுவது, நாம் எப்படி அந்த மறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய அந்த சுவர்க்கத்திலே காண்பதிப்பது என்பதை நாம் ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய மறுமை வெற்றிக்காக சொல்லக்கூடிய இன்னும் சில அம்சங்களை பாருங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், யாரெல்லாம் சுபஹுடைய தொழுகையை தொழுகிறார்களோ, அதே போன்று அஸருடைய தொழுகையை தொழுகிறார்களோ, இவர்கள் சுவனம் நுழைந்து விட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, சுபஹுடைய தொழுகையிலே எந்த அளவுக்கு நாம் அக்கறை காட்டுகிறோம், சுபஹுடைய தொழுகையிலே நாம் எந்த அளவுக்கு அக்கறை காட்டுகிறோம் சற்று நினைத்து பாருங்கள். பெரும்பாலும் அனைவரும் வீட்டிலே இருக்கக்கூடிய நேரம், ஊரிலே இருக்கக்கூடிய நேரம் சுபஹுடைய நேரம் தான். லுஹருக்கு 2 சப்பு வரும், அஸருக்கு 2 சப்பு வரும், மக்ரிபுக்கு வரும், இஷாவுக்கு வரும். சுபஹுக்கு பார்த்தால் ஆனா ஒரே ஒரு சப்பு தான் இருக்கும், அல்லது அரை சப்பு தான் இருக்கும். சரியாக பார்த்தால் அஸருக்கோ லுஹருக்கோ மக்ரிபுக்கோ இஷாவுக்கோ ஒரு சப்பு இருந்தாலும் அதிலே ஒரு நியாயத்தை பேசலாம். என்ன நியாயம் தெரியுமா? மற்றவர்கள் எல்லாம் வெளியே வியாபாரங்களுக்கு சென்றிருப்பார்கள் என்று ஒரு நியாயத்தை கற்பிக்க முடியும். ஆனால் சுபஹுடைய நேரத்தை எடுத்துக்கொண்டால் பெரும்பாலான எல்லோருமே வீட்டிலே தான் இருக்கிறார்கள். ஆனால் பள்ளிக்கு வருகின்ற அந்த சனத்தை எடுத்து பார்த்தால், பள்ளிக்கு வருகின்ற அந்த விகிதாசாரத்தை எடுத்து பார்த்தால் ரொம்ப குறைவாகவே இருந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், உங்களுக்கு கடுமையான குளிராக இருக்கும் அல்லது கஷ்டமாக இருக்கும், அப்படி இருந்தும் உழுவை பூரணமாக நீங்கள் செய்தால் உங்களுக்கு மறுமையிலே வெற்றி பெற முடியும் என்று
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள். ஆனால் இந்த இஸ்லாமிய உம்மத் பள்ளியிலே நிரம்பி இருக்க வேண்டிய அந்த நேரத்திலே ஆழ்ந்த தூக்கத்திலே தான் இருக்கிறார்கள் என்பதுதான் கவலைக்குரிய விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இஸ்லாம் அல்லாத மதத்தவர்களை எடுத்து பாருங்கள், சுப நேரத்திலே நேர காலத்தோடு எழும்ப வேண்டிய ஒரு பழக்கத்தை, அந்த நேரத்தை நேர சூசி இஸ்லாம் நமக்கு அழகாக போட்டு தந்திருக்கிறது. ஆனால் இன்று நாம் அதை கடைபிடிக்க தவறி அந்நியவர்கள் எல்லாம் அவர்களுடைய தேவாலயங்களில் அவர்களுடைய ஆலயங்களுக்கு நேர காலத்திலே போய் கும்பிடு போட்டுவிட்டு அவர்கள் செல்லக்கூடிய ஒரு காட்சி நாங்கள் இந்த உலகத்திலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே நாம் எல்லாம் வாழ வந்தவர்கள் அல்ல. இந்த உலகத்திலே நாம் எல்லாம் ஆள வந்தவர்கள் கிடையாது. நாளை நாம் ஆள வேண்டிய இடம் அந்த சுவனமாக இருக்க வேண்டும். நாம் எல்லாம் அந்த சுவனத்துக்காக சம்பாதிப்பதற்கு, அந்த மறுமைக்காக, அந்த சுவனத்துக்காக சம்பாதித்து நேர காலத்தோடு அனுப்பி வைக்க வந்தவர்கள் என்பதை நாம் எல்லாம் உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு அந்த மறுமை வெற்றிக்கு என்ன வழிகளை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்களோ அவைகளை செய்து அந்த மறுமையிலே அனைவர்களும் ஒன்றாக இருப்பதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. வாஃபிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வகஃபா வஸலாமுன் அலா இபாதிஹி அல்லதீன இஸ்தஃபா வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி வமன் தபியஹும் பிஇஹ்சான் இலா யௌமிddin அம்மா பஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாமெல்லாம் மரணித்து அந்த மஹ்ஷர் வழியிலே, மஹ்ஷர் மன்றத்திலே கேள்வி கிடைக்கும் பொழுது எல்லா விதமான கேள்விகளுக்கும் சரியாக பதில் சொல்லி வலதுகரத்திலே பட்டோலைகளை பெற்று அந்த சுவனத்திலே காண்பதிக்க வேண்டும் என்ற அந்த ஆசையில் தான் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கான காத்திரமான செயல்பாடுகளை எல்லாம், காத்திரமான வழிகளை எல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலும் நமக்கு தெளிவாக எடுத்து காண்பித்திருக்கிறார்கள். இதே நேரத்தில் பொதுவாகவே மனிதர்களுடைய உள்ளத்தில் ஒரு அமைதி போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. அது என்ன போராட்டம் என்று சொன்னால், ஒரு நாளைக்கு நான் 5 நேரம் தொழ வேண்டும், அதே போன்று இன்னொரு இபாதத்துகள் செய்ய வேண்டும், அதே போன்று குர்ஆன் ஓத வேண்டும், திக்ர் செய்ய வேண்டும், இப்படி எத்தனையோ வேலைகள் இருக்கிறது என்று ஒவ்வொரு மனிதரும் நினைக்கின்றதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் உண்மையிலே நாமெல்லாம் நம்முடைய வாழ்க்கையையும், நாம் வாழுகின்ற அந்த வாழ்க்கையையும், நாம் செய்கின்ற அந்த இபாதத்துக்களையும் எடுத்து பார்த்தால், கொஞ்சம் நாம் அலசி பார்த்தால், இந்த உலகத்திலே நாம் செய்கின்ற வணக்க வழிபாடுகள் இருக்கிறது ரொம்ப குறைவென்று தான் சொல்ல வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே, வாழ்நாளிலே பல மணி நேரங்களை நாம் இபாதத்துக்கு ஒதுக்கினால்தான் அந்த சுவனம் நமக்கு கிடைக்கும் என்ற அந்த எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள், சற்று நினைத்து பாருங்கள். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே ஒரு நாளைக்கு 24 மணித்தியாலங்களை கழிக்கிறான், ஒரு மாதத்துக்கு 30 நாட்களை கழிக்கிறான், வருடத்துக்கு 360 நாட்களை கழிக்கிறான். இந்த நேரத்திலே ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு இபாதத்துக்காக ஒதுக்கக்கூடிய நேரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் கிட்டத்தட்ட 5 நேர தொழுகைக்காக வேண்டி வந்து செல்கின்ற நேரம், அதே போன்று இன்னொரு திக்ர்கள் குர்ஆன் திலாவத் செய்கின்ற இந்த நேரங்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 3 மணித்தியாலங்கள் தான் அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவழிக்கிறான். ஒரு மனிதன் அதே நேரத்திலே அவருடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தால் ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 8 அவர் தூங்குகிறான், 8 மணித்தியாலங்கள் குறைந்த அளவு வியாபாரம் செய்கிறான். அதே போன்று மற்ற நேரங்களை அடுத்த 8 மணித்தியாலங்களை வேறு வேறு வேலைகளிலே கழிக்கிறான். சிந்தித்து பாருங்கள், ஒரு மனிதனுக்கு ஆயுள் காலம் 60 வருடங்கள் கொடுக்கப்பட்டால் அந்த மனிதனுடைய 20 வருட காலம் தூக்கத்தில் தான் கழிகிறது. ஒரு மனிதன் 8 அவர் இந்த உலகத்திலே வாழும் பொழுது ஒரு நாளைக்கு 8 மணித்தியாலங்கள் அவன் தூங்கினால் அவருடைய வாழ்நாளிலே 20 வருடங்கள் அவன் தூங்கி கழிக்கிறான். 8 அவர் வியாபாரம் செய்தால் 20 வருடங்கள் வியாபாரத்திலே கழிக்கிறான். அடுத்த 20 வருடங்களையும் அவன் மற்ற வேலைகளிலே செலவழிக்கிறான்.
படைத்தவனுக்காக வேண்டி செலவழிக்கிறான். ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 3 மணித்தியாலம் செலவழித்தால் ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 90 மணித்தியாலங்கள் என்றால் ஒரு மாதத்துக்கு ஒரு மனிதன் செய்யக்கூடிய இபாதத்துக்கள் எத்தனை நாட்கள் தெரியுமா? 3 நாட்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை சற்று சிந்தித்து பாருங்கள். ஒரு மாதத்துக்கு 3 நாள் தான் நாம் வேலைக்கு போனால் நம்முடைய மனைவி நம்மை திட்ட மாட்டாளா? ஒரு மாதத்திலே 3 நாள் தான் ஆபீஸுக்கு செல்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய ஆபீஸிலே நமக்கு வேலை கிடைக்குமா? ஒரு நாளைக்கு 3 நாட்கள் தான் நம்முடைய பிள்ளை பாடசாலைக்கு செல்கிறது என்று சொன்னால் அந்த பாடசாலையிலே அதிபர் நம்முடைய பிள்ளையை பாடசாலையில் சேர்த்துக் கொள்ளுமா? சேர்த்துக் கொள்ளாது. மனைவி நம்மை திட்டுவாள், ஆபீஸிலே வேலை கிடைக்காது. ஆனால் படைத்த ரப்புல் ஆலமீனுடைய அனைத்து நியமத்துக்களையும் நாங்கள் நிறைவாக பெற்றுக்கொண்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவழிக்கக்கூடிய ஒரே ஒரு மாதத்திலே 3 நாட்கள் என்று சொன்னால் இந்த இபாதத்துக்களை வைத்துக் கொண்டு நாளை மறுமை நாளையிலே எப்படி அல்லாஹ்வுடைய முகத்தை பார்ப்பது? அல்லாஹ்வுடைய முகத்தை பார்ப்பதற்குரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தருவானா? அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய திருக்கரத்தால் கொடுக்கக்கூடிய அந்த ஹோருல் கௌசருடைய நீரை அருந்தக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்குமா? அங்கே நபிமார்கள், அங்கே சஹாபாக்கள், முத்தகீன்கள், நல்லடியார்கள் எல்லாம் இருப்பார்களே, அவர்களுடைய சகவாசம் நாளைக்கு மறுமையிலே அல்லாஹ் நமக்கு பெற்று தருவானா என்றால் நிச்சயமாக நாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் படைத்த ரப்புல் ஆலமீன் நம்மோடு அன்புள்ளவன், அவன் இரக்க குணமுள்ளவன், அவன் தயாராக இருக்கிறான். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான் தெரியுமா? உன்னுடைய அடியானே, உன்னுடைய இந்த வாழ்க்கைக்குள்ளே உனக்கு கிடைக்கின்ற நேரத்திலே அவனுக்கு கடமையான கடமைகளை நீ செய்து கொள். அப்படி என்றால் உனக்கு நீ செய்யக்கூடிய ஒரு நாள் நோன்புக்கு உனக்கு பல வருடம் ஒரு வருடம் நோன்பு நோட்டு நன்மை தருகிறேன். ஒரு நாளைக்கு 8 அவர் தூக்கத்தை நாங்கள் கழிக்கிறோமே, அந்த தூக்கத்தையே நமக்கு வணக்கமாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறையை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காமிக்கிறார்கள். யார் ஒரு மனிதன் இசாவுடைய தொழுகையை ஜமாத்தோடு தொழுதுவிட்டு சுபஹுடைய தொழுகையும் ஜமாத்தோடு தொழுதால் முழு இரவும் நின்று வணங்கிய நன்மை அவனுக்கு அந்த மனிதனுக்கு கிடைக்கும். அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய அந்த இரக்க குணம், அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு எவ்வளவு விசாலமாக இருக்கிறது என்பதைத்தான் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படித்தான் நம்முடைய இந்த மறுமை வெற்றிக்கான நம்முடைய பயணத்தில் இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை நாம் செய்ய வேண்டி இருக்கிறது. நமக்கு கடமையாக்கப்பட்ட 5 கால தொழுகை, அதே போன்று திக்ருகள், ஸலவாத்துக்கள், இன்னொரு அந்த சுன்னத்தான காரியங்களை நாம் சரிவர நிறைவேற்றினோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் செய்த இபாதத்துக்கள் கொஞ்சமாக இருந்தாலும் சரி, அவைகளுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிரப்பமான நன்மைகளை தந்து நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளைக்கு நமக்கு சொர்க்கத்தை அளிக்க காத்துக் கொண்டிருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே நாம் எப்போ ஒரு நாள் மரணிக்க போகின்றோம். அந்த நேரத்திலே, மரணிக்கின்ற நேரத்திலே அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற அந்த அம்சங்கள் இல்லாத நிலைமையிலும் பெருமை, ஏமாற்றம், கடன், அதே போன்று பொய், புறம், இது போன்ற காரியங்கள் இல்லாத நிலைமையிலும் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நேரத்திலே நாம் கலிமாவோடு இந்த உலகத்தை விட்டு மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தர வேண்டும். அந்த ஒரு நிலைமையிலே, அந்த மாதிரியான நிலைமையிலே இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்தருள்வானாக. வாஹிர் தவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.